வெல்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி இந்த ஷர்ட்டை ஒரு அழகான ட்ரெஸ்ஸாக எப்படி கன்வெர்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஷர்ட்டோட காலரை ஓரமாக அந்த ஸ்டிச் ஓரமாக கட் பண்ணி நான் காலரை ரிமூவ் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா அளவு ட்ரெஸ்ஸை மேலே வச்சு ஆர்ம் ஹோல் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. ஷர்ட்டோடைய ஆர்மை நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். இங்கே நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சைடு அளவு ட்ரெஸ் வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சைட்ஸை கட் பண்ணி ஓப்பன் பண்ணி இந்த சைஸ்க்கு நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ ஸ்லீவ்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்லீவ்ஸில் அந்த தையல் ஓரமாக நம்ம கட் பண்ணி அந்த ஸ்லீவ்ஸ் ரெண்டையும் ஓப்பன் பண்ணி வச்சிடலாம். அப்புறம் ஒரு ஸ்லீவில் மட்டும் ஒரு 1.5 இன்ச்சுக்கு நான் வந்து ஃபேப்ரிக்கை வந்து ஸ்ட்ரைப்பாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எதுக்குன்னா இது நம்ம வந்து ட்ரெஸ்ஸோடைய ஸ்லீவ் வைக்க போகிறோம். அதுக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்லீவ்லேருந்து மொத்தம் 4 பீஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். 4 சின்ன சின்ன பீஸ் தான் இருக்குது இல்லையா. ஸோ இதை வந்து நான் வந்து ஜாயின் பண்ணி 2 பெரிய பீஸாக பண்ண போகிறேன். ஏன்னா இது வந்து ஒரு ஆர்ம் ஹோலுக்கு பத்தாது. அதனால் நான் வந்து 2 பீஸாக ஜாயின் பண்ணி இங்கே ஒரு தையல் போட்டு நான் இதை வந்து பெரிய பீஸாக பண்ணிக்க போகிறேன். இப்போ தையல் போட்டாச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த ஃபேப்ரிக்கோடைய ஒரு சைடில் ரோல்டு ஹெம் ஸ்டிச் வந்து போட்டிருக்கேன். அதான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அந்த ரோல்டு ஹெம் ஸ்டிச்சோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதை பார்த்து எப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போது அதில் நம்ம இன்னொரு சைடில் வந்து ஃப்ரில்ஸ் மாதிரி வச்சு ஒரு ஸ்டிச் போட்டோம்னா நம்ம ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி ஃப்ரில்டு ஸ்லீவாக வைக்க போகிறோம். இப்போ இந்த ட்ரெஸ்ஸை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நம்ம தைச்சி வச்சுருக்கிற இந்த ஃப்ரில்டு ஸ்லீவ்ஸை அந்த ஆர்ம் ஹோல் பார்ட்டில் நம்ம அட்டாச் பண்ணிடலாம். கரெக்டாக சென்டர் பார்த்து வச்சு நம்ம யூஸ்வலாக ஸ்லீவ் அட்டாச் பண்ணுற மாதிரி இதை அட்டாச் பண்ணிடலாம். ஸ்லீவ் சூப்பராக நம்ம அட்டாச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பார்த்திங்க அப்படின்னா நெக் பார்ட் இதுக்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இன்னொரு ஸ்லீவ் இருக்கு இல்லையா, அதை எடுத்து வச்சுட்டு அதில் நான் கிராஸ் பீஸ் பார்த்து கட் பண்ணணும். கிராஸ் பீஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த பக்கம் துணியை நீங்கள் இழுத்திங்கன்னா அந்த துணி ஸ்ட்ரெச்சியாக இருக்கோ அந்த பார்ட் தான் வந்து கிராஸ் பீஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நீங்கள் ஃபேப்ரிக்கை நேராக வச்சு ஸ்ட்ரெச் பண்ணி பார்த்தீங்கன்னா அது ஸ்ட்ரெச் ஆகாது. அதே க்ராஸாக வச்சு நீங்கள் 2 கையில் 2 சைடை பிடிச்சி க்ராஸாக இழுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ அதுதான் கிராஸ் பீஸ். அந்த கிராஸ் பீஸில் நான் ஒரு லெங்த் ஆஃப் ஃபேப்ரிக் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் ஒரு கிராஸ் பீஸ் எடுத்துட்டேன். அதுவும் 1.5 இன்ச் அகலம் உள்ள ஒரு பீஸ் தான். அதை வச்சு நான் நெக்கில் ஜாயின் பண்ண போகிறேன். அதுக்கு ட்ரெஸ்ஸை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பட்டனெல்லாம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கிராஸ் பீஸை அந்த நெக்கில் வச்சு நம்ம அப்படியே சுற்றியும் தையல் போட்டு ஜாயின் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா அதை ஜாயின் பண்ணியாச்சு. இன்னொரு ரா எட்ஜ் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் உள்ளே ஒரு மடி மடித்து உள்ளே ஒரு தையல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தையலை கவர் பண்ணுற மாதிரி மடித்து கன்சீல் பண்ணி இங்கே ஒரு தையல் போட்டுறேன். நெக் ரவுண்டை சுற்றியும் அதே மாதிரி நம்ம தையல் போட்டு மடிச்சிடலாம். இப்போ நெக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் முடிய போகுது நமக்கு ட்ரெஸ்ஸு. ஃபைனலாக என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரெஸ்ஸோடைய சைட்ஸ் ஓப்பனாக இருக்குது, அதை நம்ம ஜாயின் பண்ணணும். ஒன்றும் இல்லை, ட்ரெஸ்ஸை திருப்பி வச்சு அதாவது ரைட் சைட் ஆஃப் த ஃபேப்ரிக் ஒன்றோட ஒன்று ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சு நம்ம உள் பக்கமாக தையல் போட்டு அதை ஜாயின் பண்ணிடலாம். இப்போ இது அப்படியே யூஸ் பண்ணால் வந்து ஒரு மாதிரி தொலைன்னு இருக்கும் ட்ரெஸ்ஸு. அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இன்னும் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக வெயிஸ்ட் பார்ட்டில் ஒரு தின்னான எலாஸ்டிக் கொடுத்து அங்கே சுருக்கம் கொடுக்க போகிறேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெஸ் இன்னுமே ப்ரிட்டியாக இருக்கும். இந்த மாதிரி ரொம்ப சன்னமான ஒரு 1/2 இன்ச் எலாஸ்டிக் தான் நான் எடுத்திருக்கேன். அதை கரெக்டாக ட்ரெஸ்ஸோட வெயிஸ்ட் பார்ட்டில் வச்சு நான் தையல் போட்டு எலாஸ்டிக்கை இழுத்து பிடிச்சி தையல் போட்டுறேன். அப்போ தான் வந்து அது நார்மலாக வர்றப்போ நமக்கு ட்ரெஸ் வந்து அங்கே சுருங்கின மாதிரி அழகாக இருக்கும். வெயிஸ்ட் கிட்ட சூப்பராக நமக்கு ட்ரெஸ் தயாராகிடுச்சு. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி ஒரு அடல்ட்டோட ஷர்ட்டை வச்சு அடல்ட்டுக்கும் ட்ரெஸ் தைக்கலாம். நான் இது வந்து ஒரு குழந்தையோட ட்ரெஸ் பண்ணியிருக்கேன். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் போடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.